Hi students, welcome to NDKL IAS Academy. Select video பண்ணதுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய குட் ஈவினிங். சரிங்களா? நம்ம டெய்லி வந்து பாத்தீங்கன்னா தாலுகேசிக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் யூடியூப்லயே கொண்டு போயிட்டு இருக்கோம். கரெக்ட்டுங்களா? சோ அந்த வகையில இன்னைக்கு பார்க்க போறது 4th டெஸ்ட் டாபிக் அல்ஜிப்ரா. ஆல்ரெடி அப்டேட் கொடுத்திருந்தோம். எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிப்பேன் நினைக்கிறேன். நம்ம யூடியூப்ல வீடியோ பார்த்துக்கிட்டே தான் டெஸ்ட் எழுத போறோம். சோ உங்க கூட சேர்ந்து நானும் டெஸ்ட் எழுத போறேன். நீங்களும் டெஸ்ட் எழுத போறீங்க. சரிங்களா? டக்கு நீங்க கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண உங்களோட ஆன்சர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. புரியுதா? இந்த வீடியோ முடித்த பிறகு கமெண்ட்ல ஃபைனலா மொத்தமா எவ்வளவு மார்க் எடுத்தீங்கிறத நீங்க தயவு செய்து கமெண்ட் பண்ணிடுங்க. புரியுதா? சோ சேம் டைம் இப்ப நீங்க டெஸ்ட்டை எழுதுங்க. என்னன்னா வீடியோ முடிச்ச பிறகு என்ன பண்ணுங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, தாலுகேசிக்கு ஒரு ஃப்ரீ வாட்ஸ்அப் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதுலதான் நம்ம எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். சேம் டைம் இந்த டெஸ்ட் முடிஞ்ச பிறகு ஓகேவா, இந்த பிடிஎஃப்மே நான் அந்த குரூப்ல போட்டுருவேன். சோ நீங்க அதுல ஜாயின் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்பவே போகாதீங்க, குரூப் அப்படிதான் இருக்க போது. வீடியோ முடிச்சோன்னா பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம டெஸ்ட் ஆரம்பிச்சிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தாலுகேசிக்கு பெய்டு கோர்ஸும் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா இதுல மொத்தமா 70 டெஸ்ட் பிடிஎஃப் கொடுத்துருவோம். ஃபீஸ் 999 தான். ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா ஃபீஸ் 2999. ஆக்சுவலா இது 2499 ஆஃபர் போட்டிருந்தோம், பொங்கல் ஆஃபர். நேத்து நைட்டோட முடிஞ்சு போச்சு. இப்ப திரும்ப 299 ஆயிடுச்சு. புரியுதா? இந்த 70 டெஸ்ட் இதுல பிடிஎஃப் வந்துரும். சேம் டைம் 200க்கு மேற்பட்ட ரெக்கார்டட் டேஸ் கொடுத்துருவோம். ஃபீஸ் 299 தான். சோ அகாடமி திருச்சியில இருக்கு. ஆஃப்லைன்லயே கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணிக்கிறவங்க இந்த ரெண்டு நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, சோ டெஸ்ட் ஆரம்பிச்சலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. டக்குன்னு क्वेश्चन கொடுப்பேன், நீங்க அப்படியே ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन நீங்க சால்வ் பண்ணுங்க, நானும் சால்வ் பண்ணுவேன். என்ன x + y 18, x - y 4, x ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? சால்வ் பண்ணிடலாமா? ரைட். +y - y போயிடும். x 2x 18 4 22, 2x 22 x என்ன வந்திருக்கும்? 11 வந்திருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் 11, ஆப்ஷன் பி. டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. எல்லாம் ரொம்ப ஈஸியான क्वेश्चन. வித்தின் 10 செகண்ட்ஸ்ல கூட இதை அடிக்கலாம். புரியுதா? சோ அடுத்த क्वेश्चन போயிடலாம். திரும்ப சொல்றேன், இது டெஸ்ட். புரியுதா? டெஸ்ட். அப்படியே வீடியோ பார்த்துட்டு நீங்களும் டெஸ்ட் எழுத போறீங்க. என்ன? ஓகே, அடுத்த क्वेश्चन. இதுல y கேக்குறாங்க. ரைட். x + y 26, x - y 2, y ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. இப்ப +y - போயிடும். x 2x 28 x 14 வந்திருக்கும். ஓகே, இப்ப x 14 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா y என்ன கிடைச்சிருக்கும்? 12 கிடைச்சிருக்கும். சோ கேட்டது y, அப்ப ஆன்சர் 12, ஆப்ஷன் சி. சோ y 12, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்த கேள்வி பாருங்க. தேர்ட் क्वेश्चन. 2x + 3y 18, 5x - 3y 3, y ஓட மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் y? +3y - 3y போயிடும். 2x 5x 7x 18 3 21, 7x 21 x வந்து 21/7 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 3, x 3 இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 3 6, 6 + 3y தான் 18. கரெக்ட்டா? அப்ப 3y = 18 - 6 12 கிடைக்கும். 3y 12னா y என்னது 4. கேட்டது y தான். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4. திரும்ப சொல்றேன், டெஸ்ட் எனக்கு முன்னாடி நீங்க சால்வ் பண்ணணும். அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு क्वेश्चन கொடுக்க டக்கு ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. புரியுதா? எனக்கு முன்னாடி நீங்க ஆன்சர் போட்டுறணும். புரியுதா? அடுத்த கேள்வி பாருங்க. 4x + 3y 18, 6x - 4y 10, y ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. ரைட். இப்ப x சேமா இல்ல, y சேமா இல்ல. சேமா தானே கேன்சல் பண்றதுக்கு. அப்படி இல்லங்கறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த நம்பரால இத பெருக்குவோம், இந்த நம்பரால இத பெருக்குவோம். சோ அப்ப 4 ஆல இத பெருக்கிருங்க. பெருக்குனீங்க அப்படினா 4 6 24x, 4 - 4 -16y, 4 10 40 = 40,000. மேல பாத்தீங்கன்னா 6 ஆல மேல பெருக்கணும். இப்ப 6 4x 24x, 6 3 18y, 6 18 108. ஓகே, இப்ப 24x 24x ரெண்டுமே பிளஸ்ல இருக்கு. ஏன்னா அதான் சேமா இருக்கு. இப்ப சைனை மாத்தணும். அப்ப இது மைனஸ் ஆயிரும், இது பிளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும். ஓகேவா? இது ஆக்சுவலா 18y, இது 16y. ரைட். இப்ப 24x 24x கேன்சல் ஆயிரும். 18y 16y 34y, 108 40 போனா 68. ஆக்சுவலா இங்க மைனஸ் வந்திருக்கும். நம்ம சைனை மாத்தி பிளஸ்ஸா மாத்திட்டோம். 34y 68னா y என்ன கிடைக்கும்? 2. y தானே கேட்டாங்க. சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2. சோ fourth क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? மக்களே டெஸ்ட் தான் எழுதிட்டு இருக்கோம். அத மைண்ட்ல நல்லா ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது டெஸ்ட். x² + 7x 10னா x ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. புரியுதா? அதாவது ரெண்டு நம்பரை கூட்டினா 7 வரணும், அதே ரெண்டு நம்பர் பெருக்கினா 10 வரணும். 5 2 வரும். அப்ப x + 5 x + 2 பட் ஈக்குவல் 0 இருக்கு. புரியுதா? நம்மகிட்ட சொல்யூஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா x + 5 ஒரு சொல்யூஷன், x + 2 ஒரு சொல்யூஷன். என்ன பண்ணு புரிஞ்சா, ரெண்டு நம்பர் கூட்டினா 7 வரணும், அதே ரெண்டு நம்பர் பெருக்கினா 10 வரணும். எந்த ரெண்டு நம்பர்? 5 2. புரியுதா? இப்ப கேட்டது x என்னன்னு கேக்குறாங்க.
அப்ப ஈக்குவல் 0 இருக்குல்ல, அப்ப x plus 5 ஈக்குவல் 0 x என்ன வரும்? இந்த பிளஸ் 5 எங்கிட்டு போனா -5 ஆயிடும். இதே எடுத்துட்டீங்கன்னா -2 கிடைக்கும். அப்ப x என்னன்னு கேக்குறனால நமக்கு -5 -2 தான் சொல்யூஷன். ரெண்டுல ஒண்ணு தான் ஆப்ஷன்ல இருக்க போது. அப்ப -5 இருக்கு. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பாருங்க. கூட்டினா 12 வரணும், பெருக்கினா 27 வரணும். எந்த ரெண்டு நம்பர்? 9 3. புரியுதா? அப்ப x plus 9 x plus 3 வரும். கேட்டது x என்னன்ட்டு. அப்ப -9 -3 ரெண்டுல எது இருக்கோ அதான் ஆன்சர். -9 இருக்கு. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. அடுத்த கேள்வி பாருங்க. டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. 2x² plus 9x plus 9 0 னா x என்னன்னு கேக்குறாங்க. புரியுதா? இந்த மாதிரி போன ரெண்டு சம்ல இங்க நம்பர் இருந்ததா, இங்க நம்பர் இருக்கு. சோ 9 2 பெருக்குனா 18. அப்ப பெருக்குனா +18 வரணும், கூட்டினா +9 வரணும். எந்த ரெண்டு நம்பர்? 6 3. +6ஐயும் +3ஐயும் கூட்டினீங்கன்னா 9. சேம் டைம் +6ஐயும் +3ஐயும் பெருக்குனா +18. புரியுதா? முன்னாடி 2 இருக்கனால ஓகேவா, அந்த 2ஐ நீங்க வச்சுக்கணும். அது x plus 6/2 வரும், இது x plus 3/2 வரும். புரியுதா? அப்ப இப்ப ஈக்குவல் 0 இருக்கு. அப்ப x ஈக்குவல் இந்த சைடு வந்தா இப்ப கேன்சல் பண்ணி கூட 3 ஆயிரும். அப்ப -3 கிடைக்கும். இது -3/2 வரும். அப்ப ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் ஆன்சர். என்னது? -3 இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. புரியுதா? அடுத்த கேள்வி பாருங்க. மக்களே டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. இது டெஸ்ட், வெறித்தனமா சால்வ் பண்ணணும். புரியுதா? வெறித்தனமா சால்வ் பண்ணணும். 3x² plus 12x plus 9 னா x என்னன்னு கேக்குறாங்க. அகை 9 3s are 27. பெருக்குனா +27 வரணும், கூட்டினா +12 வரணும். எந்த ரெண்டு நம்பர்? +9 +3. புரியுதா? முன்னாடி 3 இருக்கனால டிவைட் பண்ணிக்கோங்க. x plus x plus equal to 0. இது இன்டூல இருக்கும். இப்ப இத அடிச்சு கொடுத்தீங்கன்னா 3, இத அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1. அப்ப x equal to -3 -1. -3 -1 இருக்கிறது -1. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி பாருங்க. a plus a minus b 5, a square plus b square 65. ab என்னன்னு கேக்குறாங்க. சால்வ் பண்ணிடலாமா? கவனிங்க. நீங்க டெஸ்ட் எழுதுங்க. புரியுதா? ஆன்சர் செக் பண்ணிக்க மட்டும் தான் வீடியோ பார்க்கணும். புரியுதா? என் கூட சேர்ந்து நீங்களும் டெஸ்ட் தான் எழுதுறீங்க. a minus b the whole square is equal to a square plus b square minus 2ab. மனசுல வச்சுக்கோங்க. நான் போடுற ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு வந்தா நீங்க அந்த क्वेश्चन கரெக்ட்னு அர்த்தம். வேற ஏதாவது வந்தா தப்புன்னு அர்த்தம். சால்வ் பண்ணியிருந்தா தான் கரெக்ட். மார்க்க நீங்க கடைசியா கமெண்ட் பண்ணணும். புரியுதா? ஓகே. இப்ப a minus b 5 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 5 ஸ்கொயர் 25. a ஸ்கொயர் plus b ஸ்கொயரோட வேல்யூ இருக்கா? இருக்கு 65. இப்ப -2ab இருக்கு. இப்ப நான் -2ab அப்படியே இங்கிட்டு கொண்டு வந்துறேன். 2ab 65 கிட்டே இருக்கட்டும். 25 இன்னும் தான் மைனஸ் ஆயிடும். அப்ப 65 75 போனா 40. 2ab 40னா ab என்ன வரும்? 20 கிடைக்கும். நம்மள்ட்ட ab தான் கேட்டாங்க. அப்ப ஆன்சர் 20. ஆப்ஷன் சி. 9th ஆன்சர் ஆப்ஷன் சி. சரிங்களா? 9 क्वेश्चन பார்த்துட்டோம். அடுத்த क्वेश्चन போலாம். அகைன் அதே மாடல் தான். சோ ட்ரை பண்ணுங்க. அகைன் அதே மாடல் தான் ட்ரை பண்ணுங்க. a minus b 8, a square b square 84 னா ab என்னன்னு கேக்குறாங்க. a minus b the whole square is equal to a square plus b square minus 2ab. a minus b 8 8 square 64. a square b square 84. so minus 2ab. இப்போ இந்த minus 2ab இங்க வந்தா 2ab ஆயிரும். இந்த பக்கம் 84 இருக்கும். 64 இங்க மைனஸ் ஆயிடும். அப்ப 84 64 மைனஸ் பண்ணா 20. அப்ப ab என்ன வந்திருக்கும்? 10 ன்னு வந்திருக்கும். 10க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 10க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி பாருங்க. இது ஒரு வேற மாதிரி செஷன். இதா டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. தயவு செய்து சால்வ் பண்ணுங்க. சும்மா உட்கார்ந்திருக்காதீங்க, சால்வ் பண்ணுங்க. இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை 36, வேறுபாடு 4, பெருக்கப்பாடு என்னன்னு கேக்குறாங்க. Sum of the two numbers is 36, difference of the two numbers is 4. What is the product of two numbers? இந்த மாடல்ல போன எக்ஸைல கேட்டுதான் நினைக்கிறேன். புரியுதா? இரண்டு நம்பரோட கூட்டுத்தொகை 36. அந்த ரெண்டு நம்பர் xy ன்னு வச்சுட்டோம்னா ரெண்டையும் கூட்டினா 36. ரெண்டுக்கு வித்தியாசம் 4. இப்ப பிளஸ் y மைனஸ் பேரும் x x 2x. ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம் அதேதான். 36 4 40. 2x 40 தான் x என்ன வரும்? 20 வரும். இப்ப x 20 கொண்டு போய் இங்க வச்சீங்கன்னா y என்ன கிடைக்கும்? 14 கிடைக்கும். ஏன்னா 20 16 கூட்டாதே 36 வரப்போகுது. அப்ப x 20 y 16. இதுதான் ரெண்டு நம்பரும். நம்மள்ட்ட பெருக்கல் ப்ராடக்ட் கேக்குறாங்க. 20 16 பெருக்கினீங்கன்னா ஆன்சர் 320. ஆன்சர் ஆப்ஷன் டி கீழ இருக்கும். புரியுதா? ஆன்சர் 320 ஆப்ஷன் டி. இந்த பாருங்க. அடுத்த கேள்வி பாருங்க.
இரண்டுகளின் கூட்டுத்தொகை 46, வேறுபாடு 14, பெருக்கல் பண்ணி கேட்கறான். Sum of the two numbers is 46, difference of the two numbers is 14, what is the product of two numbers? அதே மாடல் புரியுதா? அப்ப x plus y 46, x minus y 14. நம்மள்ட்ட x into y கேக்குறாங்க. x plus y 46, x minus y 14, புரியுதா? plus y minus y பேரும் x 2x 60 ன்னு வரும். ஏன்னா 46 14 60, 2x 60 x என்ன வரும்? 30. x 30 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா y 16 கிடைக்கும். கேட்டது ரெண்டோட பெருக்கல் பலன். அப்ப பெருக்கணும்னா 480. 36 30 14 பெருக்கி பாருங்க 480 கிடைக்கும். சோ அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. 12th क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. புரியுதா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஓகே. x plus 1/x 5 ன்னு கொடுத்துட்டு x square plus 1/x square ன்னு கேக்குறாங்க. எனக்கு முன்னால நீங்க ஆன்சரை போடணும். புரியுதா? அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிளஸ் ஸ்கொயர் பண்ணனும்னா ஷார்ட்கட் n ஸ்கொயர் minus 2, என்னோட வேல்யூ 5. அப்ப 5 ஸ்கொயர் 25. 25ல 2 கழிச்சோம்னா ஆன்சர் 23. 13க்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 23. இப்ப திரும்ப நான் சொல்றேன், இது டெஸ்ட் தான். புரியுதா? இதுக்கான கிளாसेस வேணும்னா நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படினா இதுக்கான ஃப்ரீ கிளாसेस நிறைய யூடியூப்லயே போட்டுருக்கோம். புரியுதா? அத கூட போய் பாத்துக்கலாம் நீங்க. புரியுதா? அடுத்த கேள்வி பாருங்க. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க கான்டாக்ட் நம்பர் இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ்லாம் கம்மி தான். x plus 1/x 7 னா x square plus 1/x square கேக்குறாங்க. அகைன் பிளஸ் ஸ்கொயர் பண்ணனும்னா ஷார்ட்கட் n square minus 2. 7 ஸ்கொயர் 49, 14ல 2 போனா 47. 14க்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 47. அடுத்த கேள்வி பாருங்க. x plus 1/x 9, x square plus 1/x square என்னன்னு கேக்குறாங்க. அதேதான். திரும்ப n square minus 2. 9 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 9 ஸ்கொயர் 81, 81 minus 2 79. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 15க்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி பாருங்க. x minus 1/x 7, x square plus 1/x square. இப்ப டிஃபர் ஆகும் क्वेश्चन. எல்லா क्वेश्चनே பிளஸ் வந்துச்சு, இப்ப மைனஸ் வந்திருக்கு. மைனஸ் வந்தா நம்ம n ஸ்கொயர் plus 2 யூஸ் பண்ணனும். அவ்வளவுதான். என்னோட வேல்யூ 7, 7 ஸ்கொயர் 49, 49 plus 2 51. 16க்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. மக்களே நான் உங்களுக்கு முன்னாடி சால்வ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு முன்னாடி நீங்க சால்வ் பண்ணுங்க. தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், டக்குன்னு அடிங்க. புரியுதா? எஸ்ஐக்கு இன்னும் சாலிடா டைம் இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த சாலிடான டைமை தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க. வேகன்சி கம்மியா தான் வரும். 200 300 தான் வரப்போகுது. மிஞ்சி இன்க்ரீஸ் ஆனா ஒரு 440 சில்லற 2022ல வந்துச்சுல அந்த மாதிரி வரும். தயவு செய்து சொல்றேன், இப்பையில இருந்தே படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. புரியுதா? சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. விளையாட்டுத்தனமா இருக்காதீங்க. அதே மாடல் மைனஸ் கொடுத்துட்டு பிளஸ் கேக்குறாங்க, ஸ்கொயர் பண்ணணும். ஷார்ட்கட் என்னது? n ஸ்கொயர் plus 2. ஷார்ட்கட் என்னது? n ஸ்கொயர் plus 2. 6 ஸ்கொயர் 36, 36 2 38. சோ 17க்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 38. அடுத்த கேள்வி பாருங்க. x minus 1/x 5 னா x square plus 1/x square கேக்குறாங்க. x minus 1/x 5 னா x square plus 1/x square கேக்குறாங்க. அகைன் n ஸ்கொயர் plus 2 தான். 5 ஸ்கொயர் 25, 25 ஒரு 2 கூட்டா 27. சோ 18க்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 27. அடுத்த கேள்வி பாருங்க. டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. x square plus 1/x square 62 னா x plus 1/x square கேக்குறாங்க. நல்லா பாருங்க. இதுல இருந்து இத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நீங்க n square minus 2 யூஸ் பண்ணிருப்பீங்க. ஏன்னா பிளஸ் பிளஸ் ஸ்கொயர் பண்ணனும். அப்ப நம்ம n square minus 2 யூஸ் பண்ணிருப்போம். அத கொடுத்துட்டாங்க அவங்க 62ன்னு. நம்மள்ட்ட என்ன கேக்குறாங்க? இதுதான் போன क्वेश्चंसக்கும் இதுக்குமான டிஃபரன்ஸ். அப்ப n ஸ்கொயர் ஈக்குவல் டு 62 பிளஸ் 2, சோ 64 ன்னு கிடைக்கும். அப்ப n ஓட வேல்யூ என்னது? 8. 19க்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பாருங்க. அதே மாடல் x square plus 1/x square 79 னா x plus 1/x ன்னு கேக்குறாங்க. சால்வ் பண்ணிடலாமா? சோ n ஸ்கொயர் minus 2 ஓட வேல்யூ தான் 79. அப்ப n ஸ்கொயர் ஈக்குவல் டு 79 plus 2 81. அப்ப n என்ன வரும்? 9 ன்னு கிடைக்கும். சோ 20க்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 9. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. x square plus 1/x square 47, x plus 1/x ன்னு கேக்குறாங்க. ஓகே, இங்க இருந்து அங்க போணும்னா நம்ம n square minus 2 யூஸ் பண்ணிருப்போம். 47. அப்ப n square equal to 49. n என்னன்னா 7. 21க்கான ஆன்சரும் ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பாருங்க. இப்ப டிஃபர் ஆகுது. இங்க இருந்து இங்க போணும்னா நம்ம n square plus 2 யூஸ் பண்ணிருப்போம். ஏன்னா மைனஸ் வந்திருக்குல. இங்க இருந்து அங்க போணும்னா நம்ம n square plus 2 யூஸ் பண்ணிருப்போம். அதோட வேல்யூ தான் 32 கொடுத்துட்டாங்க. அப்ப n square equal to plus 2 அங்க போனா -2. 32ல 2 போனா 36. n square 36 னா n என்ன வந்திருக்கும்? 6.
ஸோ 22 ஆன்சர் ஆப்ஷன் பி. 22 ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்க. அதே மைனஸ் வந்துருக்கு. இங்க இருந்து அங்க போனோம்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிருப்போம்? n² + 2 யூஸ் பண்ணிருப்போம். கரெக்டா? n² + 2 யூஸ் பண்ணிருப்போம். டெஸ்ட் எழுதி தானே இருக்கீங்க, தயவு செய்து எல்லாரும் டெஸ்ட் எழுதுங்க. ஈக்குவல் டு 83. அப்ப n² ஈக்குவல் டு 83 - 2 81. அப்ப n என்ன வந்திருக்கும்? 9 ன்னு வந்திருக்கும். அப்ப கேட்டது அதுதான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 9. அடுத்த क्वेश्चन பாருங்க. x² + 1/x² 51, x - 1/x கேக்குறாங்க. அகைன் அதே மாடல். இங்க இருந்து அங்க போணும்னா நம்ம n² + 2 யூஸ் பண்ணிருப்போம். equal to 51. அப்ப n² equal to 49. n என்ன வரும்னா 7. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி கியூப் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தம் எத்தனை? ஓகே 26 கேள்வி தான் முடிஞ்சிடும். ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணலாம். நீங்களும் பண்ணுங்க. x + 1/x 5னா x³ + 1/x³ என்னன்னு கேக்குறாங்க. பிளஸ் பிளஸ் கியூப் பண்றப்ப ஷார்ட்கட் n³ - 3n. சோ கொடுத்திருக்கிறது 5. அப்ப 5³ 125 - 3 × 5 3 × 5 15. 125 ல 15 போனா ஆன்சர் 110. கரெக்ட்டா? ரைட். சோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 110. அடுத்த கேள்வி பாருங்க. x + 1/x 4னா x³ + 1/x³ என்னன்னு கேக்குறாங்க. அதே மாடல் பிளஸ் பிளஸ் வந்திருக்கு. அப்ப n³ - 3n. 4³ 64 - 3 × 4 3 4s are 12. 64ல 12 போனா ஆன்சர் 52. சோ ஆன்சர் ஆப்ஷன் டி. சோ அல்ஜிப்ரால நமக்கு ஒரு 26 क्वेश्चन டெஸ்ட் எழுதிருக்கோம். நான் 26க்கு 26 எடுத்துட்டேன். புரியுதா? அந்த மாதிரி யார் யாரெல்லாம் 26க்கு 26 எடுத்தீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு மார்க் எடுத்தீங்களோ கமெண்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதா? இந்த மாதிரி டெய்லி நம்ம ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கான ஷெட்யூல்லாம் தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. புரியுதா? அதில் நம்ம தெளிவாக கொடுத்துருவோம். சேம் டைம் கொஞ்ச நேரத்தில் இந்த பிடிஎஃப் நான் அந்த குரூப்ல போட்டுருவேன். நீங்க அதையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். புரியுதா? கண்டிப்பா இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெய்லி நம்ம ஃப்ரீ டெஸ்ட் யூடியூப்ல பார்க்கலாம். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி எஸ்ஐக்கு பெய்ட் கோர்ஸ் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 70 டெஸ்ட் கவர் ஆகும். ஃபீஸ் 999. ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா 70 டெஸ்ட் இல்லாம 200க்கு மேற்பட்ட ரெக்கார்ட் வீடியோஸும் வந்துடும். ஃபீஸ் 2999. புரியுதா? ஜாயின் பண்ணிக்கிறவங்க இந்த 2 நம்பர்ல யாரும் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம அகாடமி திருச்சியில இருக்கு. ஸோ திருச்சி ஸ்டூடெண்ட்ஸ் நேர்ல கூட வந்துக்கலாம். ஆஃப்லைன்லயும் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணிக்கிறவங்க இந்த 2 நம்பர்ல யாரும் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம்.